ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு நம்மளோட பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு கிளினிக்லையோ ஒரு ஹோம் கேர் நர்ஸோ ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, அதை வேற ஒரு பிளேஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? நமக்கு வேற ஒரு பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும்னா அது எப்படி பண்ணுறது? அது பாசிபிளா? அதுக்கு என்னென்ன பண்ணணும்? அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனுக்குடன் உங்களே வந்தடையும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு கிளினிக், ஒரு ஹோம் கேர் நர்ஸாவோ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கான்ட்ராக்ட் எத்தனை வருஷம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவை என்னென்னா கியூஆ ஆப். ஓகேவா? இது கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் தான் உங்களோட கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன், அந்த கான்ட்ராக்டில் ப்ரொபஷனரி பீரியட் அண்ட் தென் நோட்டீஸ் பீரியட் எல்லாமே இருக்கும். கியூஆ பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்ட்ராக்ட் ஒன்ஸ் எண்ட் ஆனிச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆகிடும். ஸோ உங்களோட நோட்டீஸ் பீரியடை பேஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு முன்னாடியே உங்கள் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் அந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆகிடும். ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் உங்களோட ஜாபை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ட்ராக்ட் எத்தனை வருஷம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது 1 இயராக இருக்கலாம், 2 இயர்ஸாக இருக்கலாம், 3 இயர்ஸாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கில் எப்போவுமே ஃபஸ்ட் நம்ம கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக 2 இயர்ஸ்க்காக தான் போடுவாங்க. சம் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் 3 இயர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ உங்களோட கான்ட்ராக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ட் பண்ணணும். இப்போ உங்களோட கான்ட்ராக்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டீங்க, ரிசர்வேஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு 90 டேஸ் நோட்டீஸ் பீரியடோ ஒரு 60 டேஸ் நோட்டீஸ் பீரியடோ இப்போ நீங்கள் நோட்டீஸ் பீரியடில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் எம்ப்ளாயர், அதாவது வேற உங்களுக்கு எங்கே போகணுமோ, ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ உங்களுக்கு எங்கே போகணுமோ நீங்கள் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க கியூஆ மூலயமாவே நீங்கள் இப்போ கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக்கு ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, அதாவது டிரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட். ஓகேங்களா? அதை உங்கள் எம்ப்ளாயர், நீங்கள் கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேஸில் உள்ள மேனேஜரோ ஒரு அட்மினோ ஹெச்ஆரோ அவங்க அதை நோட் பண்ணிட்டு உங்கள் சைட்ல இருந்து நீங்கள் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இங்கே முடிக்காமல் இருக்கீங்களா, உங்கள் கான்ட்ராக்ட் எத்தனை வருஷம், உங்கள் கான்ட்ராக்டை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இது எல்லாமே அவங்க நோட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இது எல்லாமே ஆல் ஓகேப்பா, எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக இருக்கீங்க, இவங்க அந்த டிரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய இக்காமா எல்லாமே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் போக போகிற நியூ ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் இருக்கு இல்லைங்களா, அவங்க உங்களுடைய இக்காமா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் உங்களுடைய இங்கே இருக்கிற நோட்டீஸ் பீரியடை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்களால் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக்கில் போய் ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் அந்த நோட்டீஸ் பீரியடும் இன்க்ளூடட் இன் யுவர் கான்ட்ராக்ட் இல்லையா? ஸோ அதனால் இதை மஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு மேனேஜர்கிட்டையோ ரிசர்வேஷன் சப்மிட் பண்ணணும். ரிசர்வேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் கியூஆவில் போயிட்டு உங்கள் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணணும். அதில் எக்ஸிட் ப்ராசஸ் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸிட் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில் வீடியோ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பெட்டர் என்னென்னா நீங்கள் நோட்டீஸ் பீரியட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜாப் தேடுறதை காட்டிலும் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஜாபை தேடி செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் பெட்டர் ஆகிடும். நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு அவங்க கிட்ட ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு இந்த மாதிரி நான் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கேன், நோட்டீஸ் பீரியட்ல இருக்கேன் அப்படின்றத அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை அவங்க ரெடி பண்ணிட்டு ப்ளஸ் கியூஆலையும் அவங்க டிரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நீங்கள் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் அந்த மாதிரி வைக்காதீங்க. பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ எம்ப்ளாயரை தேடி கண்டுபிடிக்கணும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், ஆஃபர் லெட்டர் வாங்கணும், தென் இங்கே ரிசர்வேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க மற்ற ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு பெட்டர் என்னன்னா நீங்கள் அகைன் இங்கேருந்து எக்ஸிட் வாங்கிட்டு போக தேவையில்லை. இது டைரக்டாக வரவங்களுக்கு, கம்பெனி மூலயமா வரவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது கிடையாது. அது ஏன்ற ப்ராப்பர் ரீசன் எனக்கு தெரியல. பட் மேபி அவங்க சைடு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். பட் கொடுக்கறது கிடையாது. சப்போஸ் பட் நீங்கள் டைரக்டாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடியே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் உங்கள் கான்ட்ராக்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இடையிலேயே உங்கள் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணினா, அதாவது கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடி இங்கே டெர்மினேட் பண்ணினா உங்களுக்கு நீங்கள் பெனால்ட்டியாக அட்லீஸ்ட் 2 months சேலரியோ ஒரு 1 month சேலரியோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் ஒரு புது கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்கள் கான்ட்ராக்டை A to Z படித்து பார்க்கணும். படித்து பார்க்காம ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு சைன். ஓகேவா? இது என்னோட பெஸ்ட் அட்வைஸ்.
ஓகே, மறக்காம கான்ட்ராக்டை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அக்செப்ட் கொடுங்க. முன்னாடியெல்லாம் ரிட்டன் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நோ ரிட்டன் கான்ட்ராக்ட், எல்லாமே கியூவால தான். கியூவாலே நீங்கள் உங்கள் கான்ட்ராக்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களோட சேலரி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மறக்காம படிச்சுட்டு தான் சைன் பண்ணணும். ஓகேவா? இதை மறந்துடாம உங்கள் மைண்டில் கீப் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் நான் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் இது ரிகார்டிங் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அஸ் சூன் அஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.